ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தன்னோ மாருதி பிரச்சோத்யாத். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. நாளென் செய்யும் வினைதானன் செய்யும் இனி நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 3 முதல் 9ஆம் தேதி வரைக்கும் உள்ளிட்ட நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஆகஸ்ட் 8ஆம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கிய இந்த ரிஷபராசி அன்பர்கள் மிகவும் நளினமானவர்கள், ரொம்ப கேப்பபிள் பர்சன் அப்படின்னு சொல்லணும். இப்போ இந்த ராசிநாதன் வேற இப்போ 2ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தான். குருவோடு இணைஞ்சிருக்கிறார், அது இன்னும் சிறப்பு. அப்போ 2ஆம் இடம் ரொம்ப வெயிட் ஆகிடுது. குடும்பஸ்தானம், பண வரவு போன்றவை தரக்கூடிய இடம் தான் 2ஆம் இடம். அப்போ அந்த 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதே சிறப்பு, ராசிநாதன் போய் அமர்ந்திருப்பது இன்னும் சிறப்பு. அப்போ இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்குங்க. இது ஒன்றே போதும், பெரிய லெவலில் நீங்கள் சாதிக்க போகிறீங்க. பொருளாதாரத்தில் சுபீட்சத்தை பெறப்போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது அப்படின்னு சொல்லலாம். இதையும் தாண்டி இந்த ராசி அன்பர்கள், ரிஷபராசி அன்பர்கள் ரொம்பவும் கெட்டிக்காரர்கள். இப்போது எவ்வளோ பெரிய இடியாப்பு சிக்கல் இருந்தாலும் அந்த இடியாப்பு சிக்கலை அப்படியே ரொம்ப அழகாக டீல் பண்ணி அதை ஒன்றுமில்லாத ஆக்கிடுவாங்க. அதாவது ஒரு ரெண்டு கோஷ்டிக்கு சண்டை நடந்துகிட்ருக்கு, இவங்கள போய் பஞ்சாயத்துக்கு போய் இவங்கள அனுப்பிச்சி இப்போ அதை தீர்த்துட்டு வாங்கன்னு சொன்னால் அழகாக சூப்பராக பேசி சாதித்து அழகாக டீல் பண்ணிட்டு வருவாங்க. அப்படி ஒரு பொறுமையானவர்கள், நளினமானவர்கள், சாதிக்க கூடியவர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ராசிநாதனே 2ஆம் இடத்தில் இருக்கார். உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள் எல்லாம் குடும்பத்தை எப்படி ரன் பண்ணுறது, பண வருவாய் எப்படி அதிகரிப்பது என்பது அது போன்ற ஒரு பிளானிங்கோடு செயலாற்றுவீர்கள், சக்ஸஸ் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லணும். அதில் குறிப்பாக இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். அற்புதம். ஒரு வழக்கறிஞர் இருக்கார், இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு திறமை அவர்கிட்ட எங்கேருந்துப்பா வந்தது, இவ்வளோ சூப்பராக வாதிட்டு ஜெயிச்சிட்டார், கேஸு ஜெயிச்சிட்டார் அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு திறமை வெளிப்பாடாகும். இப்போது ஒரு ஜோசியர் இருக்கார், அவருடைய திறமை வெளிப்பாடாகும். ஆசிரியர், நல்லாசிரியர் விருதுக்கு அவரை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதுபோல் சில வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் அற்புதமான காலகட்டம். வாக்கு ஸ்தானாதிபதி புதனும் பார்த்திங்கன்னா 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறது, மிக மிக சிறப்புங்க. அப்போது குருவும் சுக்கிரனும் இணைஞ்சிருக்கார் அப்படின்னு சொன்னாலே கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். கோல்டன் வீக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய, அதாவது கேமராவுக்கு முன்னால் இயங்குபவர்கள், கேமராவுக்கு பின்னால் இயக்குபவர்கள், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். அங்கே எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா அற்புதமான நேரம், சாதிக்கக்கூடிய தருணம். அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா எழுத்து ஆர்வம் உடையவர்கள், டைரக்டர்ஸு, வசனகர்த்தா, பின்னணி பாடகர்கள், அது இப்போ மியூசிக்கில் ஈடுபாடு இருப்பவர்கள், இவங்களுக்கு தான் இன்னும் ஸ்பெஷலாக அவங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லணும்.
மற்றபடி குடும்பத்தில் அமைதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு அமைப்பு இருக்குது. வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் என்று சொல்லலாம். மற்றபடி நாளில் கேது இருப்பது சரிதானா என்று சொன்னால், 4ஆம் இடத்துல கேது இருக்கார். மாத்திருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடமாகிறது. அப்போ தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும். அது மட்டுமா, வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்துகிறீங்க இல்லையா, உங்களுக்கெல்லாம் வண்டி சவாரி கிடைக்குதோ இல்லையோ, வாகன சவாரி கிடைக்குதோ இல்லையோ, வண்டி பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். அது பழுது பார்க்குற செலவு ப்ளஸ் மன உளைச்சல் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இதையும் தாண்டி வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று ஒதுக்கி வச்சுருப்பீங்க. அது ஒரு மாதத்துக்கு உண்டான செலவு ஒரே வாரத்தில் காலி ஆகிடும். நான் எலக்ட்ரிக் ஒயர் மாற்றினேன், அப்புறம் வந்து இப்போ டோர் போயிடுச்சு, டோர் மாற்றினேன், ஃப்ளோர் போயிடுச்சு, ஃப்ளோரில் ஃப்ளோரிங் பண்ணேன், இப்படி ஏதாவது ஒன்று எது ரொம்ப எசென்சியலோ அதை மட்டும் எடுத்து செய்யுங்க. எல்லாத்தையும் எடுத்து செஞ்சீங்கன்னு சொன்னால் ரெட்டிப்பு செலவாகும். அப்போது உங்களுக்கு பிபி சுகர் எகிரி நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். பாருங்கள், 3ஆம் இடத்துல 2 குடையவன் வாக்கு ஸ்தானாதிபதி புதன் அங்கே தான் இருக்கார், சூரியனும் அங்கே இருக்கார். அப்போது நிபுணத்துவ யோகம் ஏற்படுகிறது. கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். அதோடு மட்டுமல்ல, இந்த உங்களுக்கு 7 செவ்வாய் 5இல் இருப்பது மிக மிக சிறப்பு. ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணம் ஏறி இருக்கிறார் என்று சொன்னால், அப்போது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள், நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மை, இதெல்லாம் நிச்சயமாக நடக்குமா? நிச்சயமாக நடக்கும். இப்போ 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்துருஸ்தானத்தை குரு பார்க்கிறார். எதிரிகளுடைய தொல்லைகள் எதுவும் இருக்காது. கடன் சுமை இருப்பவர்களுக்கு கடன் பூர்த்தி ஆகிட்டா புதுசாக கடன் வாங்கிங்க, சுப செலவுக்கு உதவும். மற்றபடி நீங்கள் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குனிந்தால் அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி உங்களுக்கு இந்த 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அது 8ஆம் இடம் என்பது குரு வீட்டையே குரு பார்க்குறார். அப்போது ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் அவங்களுக்கு நல்ல கைடு கிடச்சி நல்லா படிப்பாங்க. வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். சந்தோஷமான ஒரு சூழல் தான். மற்றபடி 10இல் ராகு இருக்கிறார். இது பிரம்மாண்ட நாயகன்னு பேர். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம். அந்த இடத்துல போய் ராகு அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் தொழிலை விரிவாக்கம் செய்வார். உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கோ இல்லையோ, உங்ககிட்ட வர்ற கஸ்டமர், நண்பர்கள், உறவினர்கள் வந்து அவங்களாம் சொல்லுவாங்க, என்னங்க இப்படியே நடத்திட்டீங்க, இன்னும் கொஞ்சம் தொழிலை கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கன்னா நல்லா போகும் அப்படின்னு, நான் தரேங்க காசு அப்படிம்பாங்க. அப்படி நீங்கள் எதிர்பார்த்ததை விட 3 மடங்கு காசு கைக்கு வரும். அதை அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால், இன்புட் போட்டிங்கன்னா அவுட்புட் கிடைக்க தானே போகுது. அப்போது தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். தொழில் வளர்ச்சி இருக்குதுன்னு சொன்னால் அப்போ வருமானம் கண்டிப்பாக இருக்கும், லாபம் கண்டிப்பாக கிடைக்க போகுது. ராகு இருக்கார் இல்லையா, அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. இந்த ராசி அன்பர்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக போங்க. வெளிநாட்டு போகிறதுக்கான கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன. நீங்கள் தயாராக இருக்கலாம். நிச்சயமாக வெளிநாடு உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஹோட்டல் பிஸ்னஸ், இவங்க எல்லாருக்கும் அற்புதமாக இருக்கும். அதையும் தாண்டி எலக்ட்ரானிக்கல் குட்ஸ், மற்றபடி கம்ப்யூட்டர், லேப்டாப் போன்றவைகள் தயாரிக்கக்கூடியவர்கள், அதாவது உற்பத்தியாளர்கள் மற்றும் அதை பயன்படுத்தக்கூடியவர்கள், விற்பனையாளர்கள், அத்துணை பேர்களுக்கும் ஒரு சிறப்பான காலகட்டம்.
தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். அது சனி பகவானுடைய வீடாக இருந்தாலும் சின்ன லேத் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் இரும்பு இல்லாத உபகரணம் இல்லை. அப்போ அந்த தொழிற்சாலை, அந்த லேத் ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகளிலிருந்து முதலாளிகள் வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான நேரம், அற்புதமான காலகட்டம், நல்ல வளர்ச்சி, தொழிலில் வளர்ச்சி இருக்கும். அதில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுக்கும் மகிழ்ச்சி இருக்கும் என்று சொல்லலாம். 11ஆம் இடத்தில் 10க்குடைய சனி 11இல் அமர்ந்தாலும் அவர் வக்ரகதியில் இருக்கிறார். அதனால் 10ஆம் வீட்டில் இருப்பதாக ஒரு ஐதீகம். அப்போது நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, சின்சியாரிட்டி, டெடிகேஷன் இருக்கும். மணிக்கே வேலை பார்க்க மாட்டீங்க. நீங்கள் உண்மையிலே 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்க்க வேண்டிய சூழலும் ஏற்படும். ஒரு அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க, தனியார் தொழில் இருக்கிறவங்க, ஏன் சொந்த தொழில் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களை அறியாமல் 2 ஹவர் 3 ஹவர் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்துட்டு வர வேண்டிய சூழல் ஏற்படும். அப்போ இன்புட் இருக்குதுன்னு சொன்னால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும். லாபம் நிச்சயமாக ரெட்டிப்பு லாபம் வரப்போகிறது. சாதிக்க போகிறீர்கள். உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த காலகட்டம் பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அப்படி கூட ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க. பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இந்த ரிஷபராசிக்கு 5, 6, 7 ஆகஸ்ட் 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி சந்திராஷ்டம நாட்கள் வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க. நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கோம். சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் வழக்கமாக நீங்கள் ஆஃபீஸ் போனாலும் உங்கள் சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீர்கள். ஏன்னு சொன்னால் வண்டி வாகனத்தை எடுத்து போய் பாதியில் நின்று போச்சுன்னா அது ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். அப்போ அது ஆஃபீஸ் லேட்டாக போகிறதா இல்லை பர்மிஷன் போகிறதா திரும்பி வீட்டுக்கு வர்றதான்ற ஒரு நிலை ஏற்படும். ஆனால் ஒரு டாக்ஸியில் போகிறீங்க, ஒரு ஆட்டோவில் போகிறீங்கன்னா அது ஏதாவது ரிப்பேர்னால் அதை கட் பண்ணிவிட்டு வேறு ஆட்டோவில் போயிட்டே இருக்கலாம். அப்போது உங்களை பொறுத்த வரலையும் இந்த 3 நாளும் சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா நீங்கள் சூதனமாக நடந்துப்பீங்க. எந்த பிரச்சனையும் வராது. இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அதாவது தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை கிடைக்கப் போகிறது. அதனால் குடும்பத்திலும் மேன்மை, பொருளாதார மேன்மை, நல்ல பணவரவு, குடும்பத்தில் மற்றற்ற மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக உருவாகும். இந்த ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ராகு 10ல் இருப்பதால் விஷ்ணு துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.